ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையில் ஜெய்க்கான ஃபஸ்ட்டு பேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு 20க்கு மேற்பட்டவர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஜெய் கிளியர் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட இவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சிலரோட கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க படித்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்றதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜெயில் எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக என்ன பேட்ச் போயிட்டுருக்கு, ஃப்ரீ கைடன்ஸ் பேட்ச் என்ன போயிட்டுருக்கு, அப்கமிங் எக்ஸாம் ஆர்ஆர்பியில் என்னென்ன இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 23 ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் ஒரு 17 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3%, எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர், கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் தவிர்த்து மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் கொடுத்த அனாலிசிஸ் பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சில கொஷின்ஸ் வந்ததுனால மார்க் ஸ்கோரிங்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் மெக்கானிக்கலை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் பேட்டர்ன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த என்வரான்மெண்டல் பிடிஎஃப் கொடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சொல்லியிருந்தீங்க. பார்த்தோம் அப்படின்னா ஜெய் கேரேஜ் வேகனில் ஒரு 9 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. டிசைன் ஐசிஎஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா 3 பேர், ஜெய் ஒர்க் ஷாப்பில் 5 பேர், ஜிஎஸில் 2 பேர், டிஆர்டியில் ஒருத்தவங்க, சிஎம்ஏ போஸ்ட்டில் 2 பேர், எலக்ட்ரிக்கல் ஐசிஎஃப்பில் ஒருத்தவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் அப்கமிங் எக்ஸாம்லேயும் நிறைய பேர் செலக்ட் ஆகணுன்றது என்னோடய ஆசை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி ஏஎல்பிலையும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட் வரும்போது அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2க்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் பேட்ச் டெலிகிராமில் போயிட்டுருக்கு. அதில் ஒரு 55 ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் பேட் லக்கால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாமல் போகலாம். ஓகேவா, அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்காக நிறைய எக்ஸாம் இருக்குது. ஏன்னா ரயில்வேயில் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இயர் பை இயர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால நிறைய எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஒரு எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ஸோடு அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கிடைக்கல அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக தான் அடுத்த எக்ஸாமுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு கான்ஃபிடென்ஸோடு படிங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஆர்ஆர்பியில் என்னென்ன எக்ஸாம் அப்கமிங்காக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஆர்ஆர்பி குரூப் டி நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியனு, பேராமெடிக்கல் கேட்டகரிஸு, செக்ஷன் கண்ட்ரோலரு, என்டிபிசி யூஜி கிராஜுவேட்டு, ஆர்ஆர்பி ஜேஇ 2025 இந்த எக்ஸாம்லாம் வரிசையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடென்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, கிளியர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எந்த எக்ஸாமுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதோ சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.